ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? அமெரிக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனாக இருக்குது, ஒரு ட்ரீம் கண்ட்ரியாக இருக்குது. ஒன்று அங்கே போய் வேலை பார்க்கணும், இல்லை அங்கே போய் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபியூச்சர் பிளான்ஸே அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே கோல்லாம் செட் பண்ணி அவங்க வந்து வர்றாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக அமெரிக்காவுக்கு வந்துட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கோலை நோக்கி போகிறதுக்கு பதிலாக திசை மாதிரி வேற ஒரு ரூட்டுக்கு போயிடுறாங்க. அண்ட் அது அங்கே இருக்க அமெரிக்கன்ஸ் மத்தியில் இது வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் முகம் சுழிக்க வைக்கிற மாதிரி சில விஷயங்களாக வந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி கென்ட் கவுண்டி ஷெரீஃப் ஆஃபீஸ் வந்து ஒரு வீடியோ அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ஆர்ஐஸ் மத்தியில் கொஞ்சம் பரபரப்பாக ஒரு வைரலாக வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டூடெண்ட் படிக்க வராங்க இல்லையா, இந்த மாதிரி படிக்க வர ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து தெரிஞ்சு மாட்டுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில தப்பான ஆக்டிவிட்டிஸ் அவங்க வந்து ஈடுபட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இப்போ வந்து கென்ட் கவுண்டி ஷெரீஃப் ஆஃபீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கு பின்னணி என்ன, இந்த மாதிரி மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன வந்து பண்ணணும். அண்ட் என்னோட சேனல்லே பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து இன்னி வரைக்கும் ஒரு விதமான வந்து ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வரும். அது நீங்கள் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் வந்து ஒரு ஸ்கேமரோட பார்ட்டாக வந்து ஆயிடுவீங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக அவங்க வந்து அப்படியே பேக்கேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன, இதில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ நடந்த இன்சிடென்ட் இதுதாங்க. மிஷிகன் ஸ்டேட்டில் இருக்க ஒரு கோல்டு ஜுவல்லரி ஷாப்புக்கு ஒரு 70-80 வயசு உள்ள ஒரு பாட்டிமா போயிட்டு எனக்கு கோல்டு காயின் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, கோல்டு காயின் எவ்வளோக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $700,000. $700,000 அப்படிங்கிறது நீங்கள் இந்திய மதிப்புக்கு இப்போ கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது வந்து 6.5 கோடி ரூபா வரும். யோசிச்சு பாருங்களேன், 6.5 கோடி ரூபாய்க்கு யார் போயிட்டு வந்து கோல்டு காயின் வாங்குவாங்க? அது இவ்வளோ வரும், ஒரு குவியல் மாதிரி இருக்கும், அவ்வளோ வந்து கோல்டு காயின்ஸ் வரும். ஸோ அவர் வந்து சரி என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொஞ்சம் கிளியராக ஏதோ சம் தப்பாக இருக்கே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் அலர்ட் ஆகி அந்த ஊர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தினால தான் இந்த ஒரு ஸ்கேம் வந்து இப்போ லைம் லைட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிச்சு பார்க்கும்போது தான் இவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேமில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் அவங்க அட்டன் பண்ணும்போது எரிக் அப்படிங்கிறவர் பேசுகிறாரு. அவர் வந்து ரொம்பவே கன்சர்னிங்காக பேசி, இங்கே பாருங்க மேடம், நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் சில ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு. அது வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து உங்களோட காசு எடுத்து அதுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, டெரரிசம்காக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் சொல்லி அவங்க வந்து பயம் காட்டி அந்த அம்மா வந்து நம்ப வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓகே, காசு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து உங்கள் காசு வந்து இந்த மாதிரி டெரரிசம்காக யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் லீகல் ட்ரபிள்லேயும் வந்து மாட்டிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் லீகல் ஆங்கிள்லேயும் கொஞ்சம் ப்ரெஷர் வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து அந்த அம்மா பர்ஃபெக்டாக வந்து நம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட காசை வந்து நீங்கள் சேஃப் கார்ட் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக நாங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யணும். உங்களோட சோஷியல் செக்யூரிட்டியும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு, அதனால் வேறு வழியே கிடையாது, நாங்கள் இது பண்ணுறது செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வந்து போயிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல காசெல்லாம் எடுத்துட்டு அதை நீங்கள் வந்து கோல்டு காயினை கன்வெர்ட் பண்ணி எங்களோட ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்துருங்க, அவரும் வந்து ஒரு ஏஜென்ட் தான், கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அதை பத்திரமா வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்க எல்லா விஷயங்களும் சால்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி டிப்பிக்கலாக அந்த ஸ்கேமர்ஸ் யூஸ் பண்ணுற அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ப வச்சுருக்காங்க. இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டிலேருந்து கிளம்பி அவங்க வந்து அந்த கோல்டு ஷாப்புக்கு போயிட்டு தங்க நகை வாங்குறதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கேம் பண்ணுறவங்க கூட 1 லட்சம் 2 லட்சம்லாம் இல்லை, 6.5 கோடி ரூபா யோசிச்சு பாருங்கள். அவங்களோட என்டையர் லைஃப் சேவிங். அந்த அம்மா வந்து ரோட்டுக்கு வந்துடுவாங்க. 80 வயசில் போயிட்டு அந்த அம்மா எங்கேயாவது போய் வேலை பார்க்க முடியுமா? இல்லை அவங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு ஷேமாக இருக்கும் பாருங்கள். ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் ஏதாவதுன்னா கூட ஏதோ ஒரு கட்டத்தில் சேர்க்கலாம். ₹1 ஸ்கேம்னா கூட ஸ்கேம் தான், ஆனால் அட்லீஸ்ட் ஒரு கட்டத்தில் வந்து சேர்க்கலாம். யுவர் என்டையர் நீ $700,000 வந்து ஒருத்தங்களை ஸ்கேம் பண்ணுறாங்கன்னும் போது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நமக்கே வந்து ரெடிகுலஸாக இருக்குது இல்லையா? ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த விஷயம் வந்து போலீஸ்காரங்க தெரிஞ்சவொன்னே அவங்க கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அம்மா கிட்டே நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே இருக்க ஒரு லேடி போலீஸ் வந்து இவங்களை அந்த விக்டிம் மாதிரி வந்து ட்ரெஸ் அப் பண்ணி அவங்க வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. யார் வந்து கலெக்ட் பண்ண வராங்க, அவங்கள பிடிக்கணும் அப்படிங்கிறத அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஸ்பாட்டுக்கு போனால் அங்கே வந்து இன்னொரு ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்காங்க. போலீஸ் ரிப்போர்ட்டில் அந்த ஸ்டூடெண்ட்டோட வயசு வந்து 20 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 15, 16 இல்லை வந்து ஒரு 17 இந்த வயசு தான் இருக்குன்ற மாதிரி தான் வந்து இருக்குது. அவ்வளோ வந்து சின்ன பையன் படிக்கிறதுக்காக யூஎஸ்ஏக்கு வந்து வந்திருக்கான். ஸோ இந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீடியோ, அதாவது அந்த போலீஸ்காரமாக அந்த கார்லேயே உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து ஃபோனில் அந்த ஸ்கேமர் கிட்ட பேசுகிற மாதிரியே வந்து ஓகேவா, என் கையில் பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே வந்து கோல்டு நெக்லஸ் இருக்குது, இவர்கிட்ட கொடுக்கணுமா, அப்படியா கொடுத்துடலாமா அப்படின்னு அவங்க வந்து பேசுகிற அந்த வீடியோ வந்து பக்கத்தில் அந்த டேஷ் கேம், இந்த கீழே அந்த கப் ஹோல்டர் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து கேமரா வச்சுருப்பாங்க போல இருக்குது. அந்த கேமரா வழியாக அவங்க ஃபேஸ் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் பக்கத்தில் காசை கலெக்ட் பண்ண வந்திருக்கான் பற்றி அந்த ஸ்டூடெண்ட், அந்த ஒரு ஃபேஸும் வந்து தெரியுது. அது வந்து அப்படியே அந்த ஒரு இன்சிடென்ட், அது ஒரு 1 மினிட்
ஒரு 1 to 1.5 மினிட் இருக்கும். அந்த ஒரு வீடியோ தான் இப்போ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறான், அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். அந்த வீடியோ தான் இப்போ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அன்பேக் பண்ண முடியும். சரி, அந்த பையனை விசாரிக்கும் போது என்ன விஷயங்கள் தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இலினாயிலிருந்து மிஷிகனுக்கு ட்ராவல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு பேக்கேஜ் மட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேக்கேஜை வாங்கி நீ கொடுத்தனா உனக்கு வந்து $100,000 நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. $100,000 அப்படிங்கிறது இப்போ இருக்க ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80,000 90 லட்ச ரூபா வரைக்கும் வரும். அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து நம்ம ஒரு பேக்கேஜ் வாங்கி கொடுத்தா கிடைக்குமா அப்படின்ட்டு அந்த பையன் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யோசிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தர் வந்து நீ போப்பா, நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு நீ வந்து ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் தான் வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டுனா நான் உனக்கு 90 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு நம்மகிட்ட யாராவது சொன்னாங்கன்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு பேக்கேஜ் வாங்குறதுக்கு எவன் 90 லட்ச ரூபா கொடுப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? ஸோ இது வந்து தெரியாமல் அந்த ஸ்டூடெண்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற அந்த கேஸ் வந்து நீங்கள் ஆர்கியூவே பண்ண முடியாது. ஏன்னா $100,000 கொடுக்குறாங்க அப்படின்ற, அதுவும் 20 வயசு பையன்கிட்ட ஒருத்தங்க வந்து $100,000 கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இந்த சிச்சுவேஷனில் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சு தான் இது பண்ணியிருக்கணும். ஆனால் என்ன மாட்ட மாட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பான் போல இருக்குது. பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி நிறைய கிரைம் இப்போ வந்து நடக்கிறதுனால அங்கே இருக்க மக்களும் வந்து ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த கோல்டு ஸ்டோர் இருக்கு இல்லையா, அவங்களும் விஜிலண்ட்டாக இருக்காங்க. ஒரு சில நேரத்தில் இந்த பிட்காயின்லாம் வந்து வாங்குற அந்த ஒரு கியாஸ்க் இருக்கும், அந்த பிட்காயின் கியாஸ்க் இருக்கிற அந்த ஓனரும் வந்து விஜிலண்ட்டாக இருக்காங்க. அண்ட் நிறைய கிஃப்ட் கார்டு வாங்க சொல்லுவாங்க. சில பேர் வந்து போய்ட்டு கிஃப்ட் கார்டாக வாங்குவாங்க, எனக்கு 100 கிஃப்ட் கார்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து 100 கிஃப்ட் கார்டு வந்து வாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து கிஃப்ட் கார்டு கொடுக்கும்போதும் எல்டர்லி பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அதிகப்படியான கிஃப்ட் கார்டு வாங்குறாங்க, அது இல்லாமல் ஃபோனில் யாருக்கு பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னாலே இது வந்து கிளியர் ஸ்கேம்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் எல்லாருமே வந்து விஜிலண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் யாருக்கும் தெரியாது அப்படின்னு இந்த பையன் வந்து எப்படி நினச்சிருப்பான்னு தெரியல. ஆனால் கிளியராக அந்த ஸ்கேமில் வந்து இவனும் வந்து ஒரு பார்ட்டாக ஆகிட்டான். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பேக்கேஜ் வாங்கி வந்தால் எனக்கு வந்து $100,000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இவங்க பேசினவன் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்கான், முக்கால்வாசி வந்து ஹிந்தியில் தான் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி தான் பேசியிருக்கேன், மீது எல்லாமே வந்து வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் தான் எங்களுக்குள்ளே நடந்திருக்கு. அவனை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து பண்ணால் எனக்கு வந்து ஒரு சைடு கிக் மாதிரி ஒரு சின்ன வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் ப்ராமிஸ் பண்ணாங்களே தவிர அவன் யாரும் எனக்கு தெரியாது அப்படின்றது அந்த பையன் சொல்லியிருக்கான். அண்ட் இந்த ஒரு பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட். இதை வந்து நான் நம்புவேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெரிய இந்த ஆப்ரேஷன் பண்ணுறவங்க எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க போக மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி யாரையாவது ஒருத்தனை வந்து அனுப்புவாங்க. அதுவும் வந்து குறிப்பாக யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஒன்று ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், இல்லை புதுசாக வந்தவங்க கொஞ்சம் அந்த அளவுக்கு சரியாக வந்து இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களாக இருக்கும். அண்ட் இங்கே தான் வந்து இங்கே ப்ராப்ளம் வந்து வருது. ஸோ இது வந்து கிளியராக யாராக இருந்தாலும் முக்கால்வாசி சென்சிபிள் பர்சன் வந்து உங்களுக்கு வந்து நான் 90 லட்ச ரூபா கொடுக்குறேன் ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு வா, இல்லை $100,000 கொடுக்குறேன் ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு வான்னு சொல்ல வாங்கிட்டு வர மாட்டோம். ஆனால் நிறைய வந்து சஃபஸ்டிகேட்டடாக கொஞ்சம் வந்து லோ லெவல் கிரைம்ஸாக இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல்லேயே அவங்க வந்து எனக்கு நான் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணேன், நான் இந்தியாவிலேருந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணேன், நான் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணதுனால அங்கே இருக்க கிளைண்ட் வந்து அவர் அமேசான் கிஃப்ட் கார்டாக பே பண்ணிட்டாரு, என்கிட்ட வந்து அமேசான் கிஃப்ட் கார்டு இருக்குது, ஆனால் அது எப்படி என்னால் வந்து காசு இருக்குதுன்னு தெரியல, அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு இது ரியல் மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. 1 2 இல்லை, ஒரு 10 15 வந்திருக்கு. அவங்க கேட்கும் போதே வந்து இப்படி தான் வந்து வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் கார்டு வந்து நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க ப்ரோ, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 5% கமிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து மீது எனக்கு கொடுத்துருங்க போதும், எனக்கு இந்தியா பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி என்னவோ ஜெனரஸாக கொடுக்குற மாதிரியே கொடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் அப்படியே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் விட்டோம்னு வச்சுக்கோங்க, ப்ரோ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ப்ரோ, அட்லீஸ்ட் நீங்கள் 10% எடுத்துக்கோங்க, சரி ஓகே 20% எடுத்துக்கோங்க ப்ரோ, எனக்கு மீதி கொஞ்சமாவது காசு வாங்கி கொடுங்க ப்ரோ, நான் கஷ்டப்பட்டு உழைச்சது அப்படின்னு வந்து சென்டிமெண்ட் ஆங்கிள்லேயே வந்து அவங்க வந்து ஃபாலோ அப் மெசேஜ் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த அமேசான் கிஃப்ட் கார்டு தான் வந்து என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விக்டிங் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து வாங்கின கார்டாக இருக்கும். அண்ட் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் வந்து ஓகே 20% நமக்கு வருதா, ஓகே ஃபைன் குட், நமக்கு வந்து ஒரு சைடு இன்கம் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு யாராவது அந்த கிஃப்ட் கார்டு வாங்கி அவங்க அக்கௌண்ட்டில் அந்த காசை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட்லேருந்து இந்தியன் அக்கௌண்ட் அவன் சொன்ன மாதிரி அந்த ஸ்கேமர் அக்கௌண்ட் காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா அந்த கிஃப்ட் கார்டை நீங்கள் போய் வாங்கின மாதிரி கணக்கில் வந்துடும். அந்த ஸ்கேமர் அவன் காசை எடுத்துகிட்டு தப்பிச்சு போயிடுவான். கடைசியில் வந்து நீங்கள் அந்த ஸ்கேம் பண்ண மாதிரி வந்துடும். இது வந்து ஒரு டிப்பிக்கல் இந்த டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் ஒரு ஸ்கேம். இது வந்து நிறைய நார்மலான இந்த புதுசாக வந்தவங்களுக்கு இது வந்து உண்மையாக அப்பீலிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டெல்லாம் வந்து இது வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்கடா, இது ஒன்று நம்ம கமிஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி, இன்னமும் இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரியே வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் எப்படின்னா இது தெரிஞ்சு சொல்கிறாங்களா, இல்லை தெரியாமல் சொல்கிறாங்களா, இல்லை நம்மளை லூஸ் மாதிரி நினச்சி சொல்கிறாங்களா அப்படின்னு வந்து ஒரு கேள்விக்குறி இருக்கிற மாதிரியே இது இருக்கும். ஆனால் இது வந்து ரியலாக நடக்கும். அதனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக வந்தவங்க, வேலை பார்க்குறதுக்கும் புதுசாக வந்தவங்க, இவங்க 2 பேருமே இது வந்து ஒரு வல்னரபிள்
குரூப் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த பையனுக்கு பாருங்களேன், அவன் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஐஸுக்கு போயிடுச்சு. அவங்க வந்து ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க, ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் தட் இதுக்கப்புறம் வந்து டீபோர்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து 100% இருக்கும். அவன் மேலே வந்து 2 சார்ஜ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அப்டெய்னிங் மணி அண்டர் ஃபால்ஸ் பிரிட்டன்ஸ், இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கிரைம்ஸ் பண்ணுறது அப்படின்றது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த வந்து ஃபைனலாக ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஜெயில் தண்டனை அனுபவிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ் வந்து டிடென்ஷனில் எடுத்து அவங்க வந்து டீபோர்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த பையனுக்கு வந்து நடக்க போகுது. 20 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனால் ஒரு சின்ன அமௌண்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து மேலே வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து லைஃப் போகணுமா அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய பேரோட ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட ஆதங்கத்தை தெரிவித்து வச்சுருக்காங்க. எப்படின்னா வந்து இந்தியன்ஸே இப்படி தான், இது ஒருத்தர் 2 பேர் மட்டும் இல்லை, எல்லாருமே இப்படி தான். அவங்க வந்து வேலை பார்க்க வந்தாலும் ஸ்கேம் பண்ணுறாங்க, படிக்க வந்தாலும் ஸ்கேம் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 80 year old அம்மாவோட ஒரு லைஃப் சேவிங்கை திருட பார்க்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போதே வந்து அது பார்க்கவே முடியல. அவ்வளோ வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. ஒரு சிலர்லாம் வன்மமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில இந்தியன்ஸ் மட்டும் தான் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்தியன்ஸாக இருந்த நாங்களும் அவங்கள வெறுக்கிறோம் தான் அப்படின்ற மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்கேமர்ஸை நாங்களும் வந்து வெறுக்கிறோம் தான். அவங்க உங்களை மட்டும் இல்லை எங்களையும் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, எங்கள் வீட்டு அம்மாக்களையும் அவங்க வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து காசு எவ்வளோ வந்து பறி கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த கமெண்ட்ஸ் அங்கே பார்க்க முடியுது. ஆனால் அது வந்து 1000 கமெண்ட்டில் 2 கமெண்ட்டாக இருக்குது. ஆனால் மீதி இருக்க 998 கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதை நீங்கள் வந்து டிஃபெண்டும் பண்ண முடியாது. ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க. அது இப்போ காலப்போக்கில் அது இருக்கிற ஒழுங்காக இருக்க இந்தியன்ஸும் இதை வந்து அஃபெக்ட் பண்ண தான் போகுது அண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. என்னோட மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கிஃப்ட் கார்டோ எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் உங்களை பண்ண சொன்னாலும் சும்மா இங்கேருந்து எடுத்து ஒரு பொருள் அப்படி வைப்பா அப்படின்னு சொன்னால் கூட அது பண்ணாமல் இருக்கிறது தான். அது இந்தியாலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, அமெரிக்காலையும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் அது வந்து பண்ணாமல் இருக்கிறது தான் அது வந்து சேஃபு. இதை வந்து நல்லா மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டைம் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம், நமக்கு தெரியாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்போ வந்து எல்லாருமே விஜிலண்ட்டாக இருக்காங்க. எங்கேயா இருந்தாலும் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஒரு வேளை வந்து அவன் வாங்கிட்டு கொண்டு போயிருந்தானா கூட அதை கண்டுபிடிக்கிறதான மெத்தட்லாம் நிறைய வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து சஃபஸ்டிகேட்டட் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்ச நாளாக பார்த்துட்டு கூட இருக்கோம். இந்த மாதிரி வந்து வெளிநாட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து அவங்க இங்கே இருக்க ஸ்கேம் கால் சென்டர்ஸ் தான் எக்ஸ்போஸ் பண்ணி அதை இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து ஆக்ஷன் எடுத்து அந்த மாதிரி வந்து கரெக்டான ரூட்டில் போயிட்டு இருக்கிறதுனால தெரியாது, ஒன் டைம் தான் அப்படின்னு உங்களோட லைஃப்பை த்ரோ பண்ணுறது வந்து ரொம்ப முட்டாள்தனம் அப்படிங்கிறது தான் என்னோட மெசேஜ். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்லை நான் சொன்ன இந்த பாயிண்டில் ஏதாவது 1-2 பாயிண்ட் ஆட் பண்ண நினச்சாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.